ரோஸில் நம்மக்கிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போங்க. அதில் பார்த்தீங்கன்னா அல்ஃப் ஜொஹரா அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து 1000 ஃப்ளவர்ஸ். இதில் ரோஸ் அதிகமாக வரும். அப்புறமா நைன் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு ஒரு அத்தர் இருக்குது. இதில் ரோஸோடைய கான்சன்ட்ரேஷன் ஓப்பன்லேயே இருக்கும். அப்புறம் ரோஸ் ஏ கிரேட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரோஜாவுடைய பூவோட ஸ்மெல் அப்படியே பச்சையாக வரும். அப்புறம் ஸ்வீட் ரோஸ் பார்த்தீங்கன்னா இது பன்னீர் ரோஸோடைய ஸ்மெல் வரும். ஆம்பர் ரோஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். ஆம்பர் ரோஸ். அப்புறம் ஃபஸ்லி குலாப் வந்து அந்த பாக்கு ஸ்மெல் மாதிரி இருக்குங்கள, அந்த ரோஜாவுடைய ஸ்மெல்லு. அப்புறம் தாய்ஃப் ரோஸ் வந்து ஒரு அரேபியன் ரோஸ், தாய்ஃபில் கிடைக்கக்கூடிய அந்த ரோஸோட ஸ்மெல்லு. அப்புறம் ஒயிட் ரோஸ், ஒரு ஃபில்டர்டு ரோஸ், மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரோஸ். இந்த ஒயிட் ரோஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் டீ ரோஸும் ஃப்ளோரல் தான். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ளோரல் சென்டடாக நல்லாயிருக்கும். இந்த டால்கம் பவுடரில் எல்லாம் விதங்கள் அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஷேஹான் ஒரு அத்தர் இருக்குது. இதுவும் ரோஸ் தாங்க. இது வந்து ஓப்பனில் ரோஸோட ஸ்மெல் தான் அதிகமாக வரும். இந்த பாக்கு ஸ்மெல் மாதிரி இருக்கும். அப்புறம் ஊத் ரோஸ் பார்த்தீங்கன்னா ஊது ரோஸும் இருக்கும். ரோஸ் வந்து இருக்கும், பேஸ்லேயே இருக்கும். அதோட ஊது இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான ரோஸ்ன்னு சொல்லலாம் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோசஸ் வெனிலா வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம் மேன்சராவோடது. சூப்பராக இருக்கும். இதில் ரோஸ் நல்லாவே இருக்கும். வெனிலாவோட சேர்ந்த மாதிரி பக்காவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இது இல்லாமல் ரோஸ் அப்படிங்கிற நோட்ஸ் வந்து நிறைய ஃப்ராக்ரன்ஸோடைய ஓப்பனில் இருக்குங்க. ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம், அரேபியன் பர்ஃப்யூமுடைய ஓப்பனில் நிறைய ஃப்ராக்ரன்ஸில் வந்து ரோஸ் ஒரு நோட்ஸாக இருக்கும். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் இல்லாத பர்ஃப்யூமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நோட்ஸ் தான் ரோஸ். ஓகே.